கௌசல்யா அம்மா அவங்க வீட்ல எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கௌசல்யாவோட குடும்பம் ஒரு சின்ன மலை கிட்ட வாழ்ந்துகிட்டு இருந்தது. அது அழகான மலை, அழகான கிராமமும் கூட. கௌசல்யாவோட வீட்ல 2 பசு மாடுகள், ஆடு, அதுக்கப்புறமா குதிரை கூட இருந்தது. கௌசல்யா அம்மாவோட பையன் ராஜேஷ், ராகேஷ் 2 பேரும் பசு மாடு, ஆடு எல்லாத்தையும் மலைக்கு கூட்டிட்டு போய் மேய வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. கௌசல்யா அம்மாவோட பையன் ராகேஷ், ராஜேஷ் 2 பேருமே பெரியவங்க ஆகுனாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாண வயசு வந்ததுனால கௌசல்யா அம்மா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க. முதல்ல பெரிய பையன் ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவெடுத்தாங்க கௌசல்யா அம்மா. ஏண்டா ராஜேஷ், வயசாகுது, வீட்ல ஒரு வேலை கூட நீ செய்யறது இல்லடா. இப்பயே இப்படி இருந்தனா எப்படி? நாளைக்கு அப்புறம் குடும்பம் ஆயிடுச்சுன்னா எல்லா வேலையும் அவ மட்டும் செய்வாளா என்ன? நீ வீட்டு வேலையும் கொஞ்சம் கத்துக்கிட்டாதான் குடும்பத்தை நடத்த முடியும், எல்லாருக்கும் ஒத்தாசையா இருக்க முடியும். என்னம்மா திடீர்னு இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்க போறியா என்ன? இப்ப எதுக்கு தேவையில்லாம எனக்கு கல்யாண பேச்செல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சின்னவன் சும்மா தானே இருக்கான், அவனுக்கு முதல்ல கல்யாணத்தை முடிச்சு வைக்கிற வழிய பாருங்க. என்னென்ன நான் பாட்டுக்கு சும்மா இருந்தா இப்ப எதுக்கு எல்லாத்தையும் யூட்டன் எடுத்து ஏன் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்க நீனு? நான் என்ன பண்ணேன்? மா இங்க பாருமா, தேவையில்லாம எல்லாத்தையும் அவன் ஏன் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கான். முதல்ல அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வை. நல்லா இருக்குடா நீங்க 2 பேரும் பண்றது. எது கேட்டாலும் இவன் அவனை காட்டுறான், அவன் இவனை காட்டுறான். அம்மாக்கு நல்லா சந்தோஷமா வச்சுக்கிறீங்களா 2 பேரும்? அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் பக்கத்து வீட்டு சுஜாதா அம்மா அங்க வந்தாங்க. என்ன ஒரே அம்மா பையனுங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படி என்ன விஷயம் நடந்துருச்சு இங்க? அம்மா எங்களுக்கு சம்பந்தம் பாக்குறாங்க, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னுட்டு நீ ரொம்ப அவசரப்படுற போல இருக்கே, என்னடா? நான் வேணா என்னோட சின்ன பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருட்டுமா? அவ்வளவு அவசரமாவாடா? அத்தை, நான் ஏதோ சும்மா சொன்னேன். எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணுன்ற எண்ணெல்லாம் இல்ல. முதல்ல அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் அப்புறம் லேட்டாவே பண்ணிக்கிறேன். எனக்கு வேண்டாம் இப்போதைக்கு இந்த கல்யாணமும். பாத்தீங்களா, நீ முதல்ல அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்றான், அதுக்கப்புறம் அவன் பண்றானா. அப்ப கூட வாயை திறந்து நீங்க எல்லாம் முன்னாடி நின்னு என் கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்ல வரல. நீ பெரிய பையனுக்கு மட்டும் சம்பந்தத்தை பாரு, சின்னவன் அவனே தேடிப்பான் போல இருக்கே அப்படின்னு சுஜாதா சொன்னதும் வீட்டுல இருக்க எல்லாரும் கெக்க பக்கன்னு சிரிச்சாங்க. அடடா அத்தை, நான் ஏதோ சாதாரணமா சொன்னேன், என்ன பம்புக்கு இழுக்காதீங்க அப்படின்னுட்டு எல்லாரும் கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு கௌசல்யாக்கு தெரிஞ்சவங்க 2 பேரு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள வரவேற்று வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க கௌசல்யா அம்மா. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க பொண்ணை பத்தி அவங்க சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கௌசல்யாவுக்கு 2 மகன்கள் இருந்ததுனால 2 பேர் வீட்டாரும் அவங்க 2 மகன்களை 2 பொண்ணுங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற முடிவை எடுத்துட்டு இருந்தாங்க. கௌசல்யா அம்மா அவங்க மகன்க கிட்ட கேட்காமையே அவங்க அந்த சம்மந்தத்துக்கு சரின்னுட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ராகேஷ்க்கும் ராஜேஷ்க்கும் சொன்னாங்க. ராகேஷ் கேள்விப்பட்டு கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேன்ட்டான். கௌசல்யா அம்மாவும் எல்லாரும் எடுத்து சொல்லுவோம் கல்யாணத்துக்கு சரின்னுட்டு சொன்னான். ராஜேஷ்க்கு கீர்த்திக்கும் கல்யாணம் நடந்தது. அதே மாதிரி ராகேஷ்க்கும் குசுமாக்கும் கல்யாணம் நடந்தது. கல்யாணமாகி கீர்த்தி, குசுமா 2 பேரும் கௌசல்யா அம்மா வீட்டுக்கு மருமகளா வந்தாங்க. எல்லா வேலையும் 2 பேரும் செய்வாங்க, அத்தைய செய்ய விடாம. ஒரு நாளைக்கு குசுமா அவளோட கணவர் ராகேஷ் கிட்ட பேசிட்டு இருந்தா. என்னங்க, நீங்க இந்த பசு மாடையும் அப்புறம் குதிரையையும் அங்க இருக்க மலைக்கு கூட்டிட்டு போவீங்கல்ல மேயறதுக்கு, நானும் உங்க கூட வந்தா வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டு வரலான்னுட்டு இருக்கும். அப்படியே நடந்தா மாதிரியும் இருக்கும். என்னங்க சொல்றீங்க, நான் உங்க கூட வரட்டா? ஐயோ, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு குசுமா, நானே எடுத்துட்டு வரேன். என்னெல்லாம் வேணும்னு சொல்லு, நானும் அண்ணனும் போறோம்ல, நாங்களே எடுத்துட்டு வரோம். உனக்கும் அன்னிக்கும் எதுக்கு சிரமம் சொல்லு? எதுக்கு அப்படி சொல்றேன்னா, நாங்களே கஷ்டப்பட்டு தான் அங்கெல்லாம் ஏறி போவோம். அந்த இடத்துக்கு நீங்களும் வந்தா உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். அதனால என்ன வேணும்னு சொல்லு, நானே எடுத்துட்டு வரேன். ஐயோ என்னங்க, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அது கல்யாணமாகி நம்ம எங்கேயுமே போகல, அதான் மலைக்காவது நடந்து போலாமே. எப்படியும் தினமும் நீங்க இதுங்களை கூட்டிட்டு போறீங்க மேயறதுக்கு, நாங்க சும்மா உங்களுக்கு துணையா வரலாமே நினைச்சோங்க, வேற எதுவும் இல்ல. ஓ அப்படியா, சரி, உங்களுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா வாங்க, நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம், போதுமா? அப்படி ராகேஷும் ராஜேஷும் அவங்கவுங்க மனைவி யானை கீர்த்தி, குசுமாவை கூட்டிட்டு போனாங்க அந்த மலைக்கு, அங்க மாடுகளை மேய வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அங்க ஒரு மரம் இருந்தது, அங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க.
அங்க இருந்த இயற்கை சூழல், அதுக்கப்புறமா மண் வாசனை, இது எல்லாமே அந்த அக்கா தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்க அழகா காய்கறிக்கான பயிர்கள் இட்டா ரொம்ப நல்லா வளரும்னுட்டு நினைச்சாங்க. அதே ஐடியாவை அவங்க கணவர்கிட்ட சொன்னாங்க 2 பேருமே. என்னது, இங்க காய்கறி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பயிரிடணும்னு நினைக்கிறீங்களா? இங்க விளைய வச்சா யாராவது தான் வந்து பறிச்சுட்டு போவாங்க. அதே ஊருக்குள்ள வச்சா நம்மளே அதை எடுத்துக்கலாம்ல. ஏங்க, இது நல்ல ஐடியாவா தாங்க இருக்கோம். நாங்க உங்களோட காலையில வந்துடுறோம். வந்து எல்லா வேலையும் இங்க பார்த்துட்டு சாயந்தரம் நீங்க வீட்டுக்கு வரும்போது திரும்ப உங்க கூட வந்துடும். அப்படி இருக்கும்போது யாரும் எதுவும் எடுத்துட்டு போக முடியாது. நம்ம தான் இங்க காவலுக்கு இருக்கோம்ல, காலையில இருந்து மாலை வரைக்கும். அதனால இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. இதை கொண்டு போய் ஊர்ல வியாபாரம் பண்ணோம்னா நல்லா வருமானமும் கிடைக்குங்க. சரி, நீ ஏதோ பண்ணணும்னு நினைக்கிற, நான் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன். ஆனா எதுவா இருந்தாலும் ஒரு வார்த்தை அம்மா கிட்ட சொல்லிடுறது நல்லது. அம்மா அதுக்கப்புறம் சொல்லலன்னு கோச்சுக்க கூடாதுல, அதனால்தான். சரிங்க, நான் என்ன சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது சொல்றேன்னா என்ன? மாமா அத்தை 2 பேரும் ஒத்துக்கிட்டோன்னு இந்த வியாபாரத்தை நம்ம செய்யலாங்க. உடனே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ராகேஷும் ராஜேஷும் இந்த ஐடியாவை அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. கௌசல்யாமா இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமும் பட்டாங்க, பெருமையும் பட்டாங்க. ஏன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மருமக 2 பேரும் சும்மா தான் இருக்காங்க. இப்படி நேரத்தை நல்ல பயனுள்ளதா செலவழிக்கிறது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. அடுத்த நாளே ரொம்ப சந்தோஷமா குசுமாவும் கீர்த்தியும் பயிர்கள் இடுறதுக்கு அங்கிருந்து கிளம்பி மலைக்கு போனாங்க. கொஞ்ச நாட்கள்லயே அது நல்லா வளரவும் ஆரம்பிச்சது. காய்கறிகள் எல்லாம் வளர்ந்தோன்னு சந்தோஷமா அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து சமைக்கவும் ஆரம்பிச்சாங்க. அக்கா, நம்ம நிறைய காய்கறி வளர்த்துட்டோம்ல, வீட்டில் சமைக்கிறதுக்கு போக நிறைய காய்கறி வேஸ்டா கீழே தான் கொட்டுறோம். நம்ம ஏற்கனவே யோசிச்ச மாதிரி வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா? மீதி இருக்க காய்கறியை நம்ம விற்க ஆரம்பிக்கலாம். ஜனங்க வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வாங்குவாங்க. நமக்கு வருமானம் வந்த மாதிரி இருக்குமேக்கா. ஆமாம், முன்னாடியே நம்ம இந்த பிளானை யோசித்தோம். ஆனால் இதை கேட்க தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா காய்கறி பயிர்றதுக்கு கேட்குறதுக்கே நம்ம கூச்சப்பட்டு தான் கேட்டோம். இப்போ வியாபாரம் வரணும்னு கேட்டோன்னா என்ன சொல்லுவாங்கன்னே தெரில. அக்கா, நம்ம வேணா ஒன்று பண்ணலாம். இந்த தடவை நம்ம 2 பேரோட கணவர்கிட்ட முதல்ல பெர்மிஷன் கேட்கவே வேண்டாம். டைரெக்டாக அத்தைக்கிட்டேயே போய் விஷயத்த சொல்லுவோம். நம்மளே டைரெக்டாக அத்தையோட பெர்மிஷன் எடுத்துப்போம். எனக்கு என்னவோ அத்தை வேணான்னு சொல்ல மாட்டாங்கன்னு தான் தோணுதுக்கா. நீ என்ன சொல்ற? கேட்கலாம்ல அத்தை கிட்ட அப்படின்ற? சரி, அப்படா 2 பேரும் போய் அத்தை கிட்ட முதல்ல பேசலாம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அவங்க அத்தை கிட்ட போய் பேசலான்னுட்டு முடிவெடுத்தாங்க. அத்தை அப்பதான் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க அவங்க கிட்ட. அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறோம். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு அதுல வருமானம் வரும். என்னம்மா தடுமாறி தடுமாறி என்கிட்ட கேக்குற? அப்படி என்னம்மா நடந்துச்சு? அதான் உங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் மேலே காய்கறி பயிர்கள்லாம் இட்டு காய்கறி எல்லாம் வளர்க்குறோன்னு. அதில் கேபேஜ், தக்காளின்னு எல்லாமே சூப்பராக விளையுது. வீட்டுக்கு சமையல் செய்கிறது போக நிறைய காய்கறியை நாங்கள் வேஸ்ட்டாக குப்பையில் தான் கொட்டுறோம். அது அப்படி குப்பையில் கொட்டாமல் வியாபாரம் மாதிரி பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நிறைய பேர் வாங்குவாங்கல்ல. அதனால் நமக்கு காசும் கிடைக்கும், கொஞ்சம் சம்பாரிச்சா மாதிரியும் இருக்கும். இப்படி எதையும் வேஸ்ட் பண்ணாமல் காசாக எப்படி நம்ம மாற்றுறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களோட அனுமதி தேவை. இதனால நம்மளால 4 காசு பார்த்தா மாதிரியும் இருக்கும்ல. அப்படியாம்மா? நம்மளோட பயிர்கள் எல்லாம் இவ்வளோ நல்லா சூப்பராக காய்கறிகளை கொடுக்குதா? அவ்வளோ நல்லா விளைஞ்சிருக்கா எல்லாமே? நல்ல ஐடியா தான் நீங்கள் 2 பேரும் சொல்கிறது. அதையே இப்படி தயங்கி தயங்கி கேட்குறீங்க? பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, நியாயமான நேர்மையான வழியில். தைரியமா ஆரம்பிங்கம்மா. என் பசங்க தானே, அவனுங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். அத்தை நான் உங்களுக்கு ஒரு துணையா இருக்கேன். நீங்க 2 பேரும் அத வியாபாரத்தை எப்படி நல்லா வளர்றது, எப்படி இன்னும் சூப்பரா ஆக்குறதுன்றத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு மாமியார் பெர்மிஷன் கொடுத்தோன்னா 2 மருமகளும் சந்தோஷப்பட்டு அவங்க வளர்த்த அந்த காய்கறிகள் எடுத்துட்டு வந்து மார்க்கெட்ல விற்க ஆரம்பிச்சாங்க. நல்ல காசு வந்தது. இப்படி மலையில வளர்க்க ஆரம்பிக்கிறது, மார்க்கெட்ல விற்கிறதும் இருந்தாங்க. போயிட்டு போயிட்டு வர முடியலன்னுட்டு அங்கேயும் ஒரு சின்ன குடிசையும் கட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் இருந்துட்டு இருந்தாங்க. நந்தவனபுரத்துல இருக்க கீர்த்தி எல்லார் வீட்லயும் எல்லார் கூடயும் கிட்டி பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த இடத்துல எல்லாரும் கிட்டி பார்ட்டின்றது சகஜமா நடத்துற ஒரு விஷயம். கௌசல்யா அம்மாவோட மருமக தான் கீர்த்தி. அன்னைக்கு கீர்த்தியோட வீட்டுல தான் கிட்டி பார்ட்டி. அப்பதான் கீர்த்தி இவங்களுக்கெல்லாம் என்ன கேம்ஸ் நடத்தலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப அவங்களோட மாமியார் கௌசல்யா அவ யோசிச்சுட்டு இருக்கத பார்த்து அவகிட்ட வந்து, என்ன கீர்த்தி ரொம்ப நேரம் எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அத்தை, இன்னைக்கு நம்மளோட வீட்ல கிட்டி பார்ட்டில
எப்பயும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகும்போது புது புது கேம் எல்லாம் நடத்தி அசத்துவாங்க. இன்னைக்கு நம்மளோட டர்ன். அதான் என்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் நடத்தலாம், எப்படி எல்லாம் ஜாலியாக வச்சுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு ஐடியா கூட கிடைக்க மாட்டேங்குது அத்தா. அதான் இவ்வளோ நேரம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே பண்ண போகிறோமே, அப்புறம் என்ன? அப்படியா? நான் அதெல்லாம் இருக்கட்டும், கிட்டி பார்ட்டி இதெல்லாம் என்னைக்கு வேணா பண்ணிக்கலாம். உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன், இதெல்லாம் விட்டுட்டு இப்போ கார்த்திகை மாசம் எல்லாரும் அன்னதானம் பண்ணுங்க, அங்க கோவில்ல போய் சாப்பிடுங்க, அங்க பூஜையில கலந்துக்கோங்க. கார்த்திகை மாசத்துல இதெல்லாம் பண்ணா நல்லது. கார்த்திகை மாச பூஜையில கலந்துக்கங்க, போயிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே அத்தை. அப்பனா இந்த தடவை கிட்டி பார்ட்டி வேணாம், எல்லாரும் காசு கலெக்ட் பண்ண சொல்றேன். அது எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சு என்னைக்கு அன்னதானம் பண்ணணும், என்னைக்கு பூஜை பண்ணணும்னுட்டு கலந்து முடிவெடுக்கிறேன். அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்தே பண்றோம். நீ சொல்றது எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து முடிவெடுங்க, அப்பதான் எல்லாம் சரி வருதான்னு பாப்போம். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குமே நோ சொல்ல மாட்டாங்கத்தா. கண்டிப்பா ஒத்துப்பாங்க, பாருங்களேன், நல்லதா நடக்கும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் பக்கத்து வீட்டு சுஜாதா அம்மா அங்க வந்தாங்க. இவங்கள பார்த்துட்டு சுஜாதா அம்மா, என்ன கௌசல்யா, மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. எல்லார் வீட்லயும் மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்கதான் இவ்வளவு ஒத்துமையா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பாக்குறேன். ஐயோ எதுவும் இல்ல சுஜாதா அண்ணி, இப்போ கார்த்திகை மாசம்ல, இவங்க கிட்டி பார்ட்டி எல்லாம் போகிறத விட்டுட்டு அன்னதானம் பண்றது, கோவிலுக்கு போறது, பூஜையில கலந்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்லதேன்னு அறிவுரை கூறினேன், அவ்வளவுதான். ஓ, இததான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா ஆமா, கார்த்திகை மாசத்துல அழகா இந்த மாதிரி அன்னதானம் பண்றது, கோவிலுக்கு போறது, பூஜைகள் செய்யறதுனா நல்ல சிறப்பு தான். இந்த ஜெனரேஷன் பொண்ணுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அதை பத்தி? ஏமா நம்மலாம் போவோம், ஞாபகம் இருக்கா கௌசல்யா? பக்கத்து வீட்டு மீனா கூட வருவாங்களே, அவங்க பெரிய பணக்காரங்க தான். எந்த இதுவும் பாகுபாடும் பார்க்காம நம்மளோட பழகுவாங்க. 3 பேரும் சேர்ந்து எப்படியெல்லாம் கார்த்திகை மாசிக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணி அன்னதானம்லாம் பண்ணி அப்புறம் கோவிலுக்கு போய் சாப்பிடலாம் செய்வோம்ல, அதெல்லாம் சந்தோஷமான நாட்கள். இப்ப இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் அதை பத்தி எங்க தெரிய போகுது? நம்மலாம் எப்படி எல்லாம் இருந்தோம் கார்த்திகை மாசத்துல, நினைக்கும் போது சந்தோஷம்தான் பட்டுக்கணும். இப்ப எங்க? சுஜாதா சித்தி, என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? எங்க ஜெனரேஷன் பொண்ணுங்களும் எல்லா பூஜைகளும் கலந்துக்கிறோம், ஞாபகம் இல்லையா? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் எப்படி எல்லாம் பண்ணோம். நவராத்திரிக்கு கூட தான் வீதியில அழகா ஏற்பாடு பண்ணி பண்டல் எல்லாம் போட்டு பண்ணோமே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இப்ப பாருங்க கார்த்திகை மாசத்தை எவ்வளவு சிறப்பா கொண்டாட போறோம்னுட்டு பார்த்து அசந்துருவீங்க நீங்க. ஐயோ, இதுக்கு எதுக்குமா கோவம் வருது உனக்கு? இதுல என்ன இருக்கு? நீங்க எல்லாரும் சேர்ந்து போய் பூஜை பண்ணி அன்னதானம் எல்லாம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு தானே பெருமை, எங்களுக்கு தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா அம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. கீர்த்தி வீட்டுல இருக்க எல்லா சாமானியும் எடுத்து வச்சுட்டு இருந்தா. என்னெல்லாம் பண்ணணும்ன்றத யோசிச்சு லிஸ்ட் எழுதிட்டு இருந்தா. அப்பதான் கீர்த்தியோட ஃப்ரெண்ட் ராதா அவளோட வீட்டுக்கு வந்தா. கீர்த்தி, நான் உனக்கு உதவி பண்ணலான்னு வந்தேன், நீயே எல்லா வேலையும் பாத்துக்கிறியே, சரி ஒருத்தியா எப்படி பாப்பன்னு நான் உனக்கு உதவி பண்ணலான்னு வந்தேன். கீர்த்தி, என்ன செஞ்சிட்டு இருக்க நீ இப்போ? நான் இங்க தனியா இருக்கேன். தனியா எல்லாம் யோசிக்கல, என் கூட தான் என் அத்தா இருக்காங்கல்ல. என் மாமியார் ரொம்ப நல்ல டைப் தெரியுமா? அவங்க என்ன ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டாங்க, எல்லா வேலையும் அவங்களே முடிச்சிருவாங்க. என்ன அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. அவங்க இந்த ஜென்ரேஷன் டைப்க்கு ஏற்ற மாதிரி யோசிப்பாங்க. நிறைய தடவை கிட்டி பார்ட்டிக்கு ஐடியாஸ், கேம்ஸ் ஐடியாலாம் அவங்க தான் கொடுத்தாங்க தெரியுமா? ஆஹா, கேட்கவே நல்லா இருக்கே. உனக்கு கிடைச்சா மாதிரி மாமியார் எனக்கும் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும். எல்லாருக்கும் அவங்கள மாதிரி தான் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் நானும். இந்த தடவை கிட்டி பார்ட்டி பண்ணாம என்னோட மாமியார் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் அன்னதானம் பண்ணலாம், கார்த்திகை மாசத்துக்கு பூஜை கூட செய்யலாம். இதை பத்தி ஒரு மீட்டிங் போட்டு எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணோம். எல்லார்கிட்டயும் நம்ம காசு கூட கலெக்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன்ல. இது கொஞ்சம் புது ஐடியா தான் இல்ல? போன வாட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து விநாயகர் சதுர்த்தி பண்ணுவோமே, அதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டோம். காசு கலெக்ட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. இந்த தடவை கார்த்திகை மாதத்துக்கு நீ இப்படி பண்ணலான்னு நினைக்கிற, நல்லதுதான். ஆனால் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி அனௌன்ஸ் பண்ணி மீட்டிங்கை போட்டு எல்லாரையும் ஒத்துக்க வச்சு காசு கலெக்ட் பண்ணி பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் தெரியுமா? இப்போ எல்லாரும் பிஸியாக வேற இருப்பாங்க. இந்த பிஸி ஷெடியூலில் எல்லாரும் கேட்டு பண்ணுறது சரி வரும்னு நினைக்கிறியா என்ன? எனக்கு தான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கு.
அதுவும் இது வேற பூஜை, பெரியவங்களும் கலந்துப்பாங்க, சின்னவங்களும் கலந்துப்பாங்க. பார்த்து பார்த்து எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும். நம்ம ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டோம்னா அப்புறம் எல்லாரும் நம்மள தான் குறை சொல்வாங்க. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். ஐயோ, அதை பற்றிலாம் கவலைப்படாத. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி நம்ம ஏதாவது முடிவு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ கூட எல்லாரும் இதை ஏதோ தானோன்னு பண்ணக்கூடாது. இதனால என்னென்ன பாக்கியங்கள் இருக்கு, பெரியவங்க முன்னோர்கள் எதனால இதெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எல்லாருமே கலந்துப்பாங்க பாரு. அதுக்கப்புறமா கீர்த்தியோட வீட்டுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டி பார்ட்டிக்கு அன்னைக்கு வந்திருந்தாங்க. வந்திருந்த எல்லார்கிட்டயும் கார்த்திகை மாச பூஜை பத்தியும் அன்னதானத்தை பத்தியும் சொன்னா கீர்த்தி. அதை கேட்ட எல்லாருமே பாதி பேர் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சில பேர் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்கு, நான் கல்யாணத்துக்கு போகணும், பர்சனல் வேலை இருக்குன்னுட்டு சாக்குப்போக்கு சொன்னாங்க. வரவங்க வரைக்கும் வரட்டும்னு நினைச்சா கீர்த்தி. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா கீர்த்தி அவளோட ஏரியால ஒரு மீட்டிங் ஒன்னு போட்டா. அந்த மீட்டிங்க்கு எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க. என்னம்மா எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் எல்லாம் போட்டிருக்க? பிரசிடென்ட் ஐயா கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்ன? என்ன விஷயம் பேச போற? நான் வேணா பிரசிடென்ட் ஐயாவை இங்க கூட்டிட்டு வரட்டுமா? என்னன்னு சொல்லுமா. அது ஒன்றும் இல்லை அங்கிள், நம்மளோட காலனியில் ஒரு சின்ன மீட்டிங். இந்த தடவை அன்னதானம் பண்ணலாம் கார்த்திகை மாதத்துக்குன்னு முடிவெடுத்திருக்கோம். பூஜை எல்லாம் செஞ்சு அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு நம்மளும் பண்ணலான்றது தான் எங்களோட முடிவு. இதுக்கு எல்லாரோட கோஆர்டினேஷனும் தேவை. அதுக்காக தான் இந்த மீட்டிங் போட்டோம். அன்னதானமா? எல்லாரும் சேர்ந்தா? என்னம்மா திடீர்னு இப்படி சொல்ற? ஒரு நாள் தான் எல்லாருக்கும் லீவ் கிடைக்கும். அந்த லீவ்ல நாங்க ரெஸ்ட் எடுக்கிறது, ஜாலியா இருக்கிறத பாப்போமா, இல்ல இந்த மாதிரி இருக்கிறத பாக்குறதா? அந்த நாள்லயும் நாங்க எல்லாரும் வந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படிமா? எங்களால எல்லாம் கலந்துக்க முடியும்னு எனக்கு தோணல. இத பத்தி எனக்கும் முடிவெடுக்க தெரியலமா. கீர்த்தி, நீ சொல்ற தேதி அன்னைக்கு எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. என்னோட நாத்தனார் பொண்ணோட கல்யாணம் இருக்கு. நான் போலனா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. சரி, நீ பண்ணோன்னு நினைக்கிற கரெக்ட் தான்மா கீர்த்தி. வேணா ஆளுங்களை போட்டு அவங்கள எல்லா வேலையும் வாங்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறமா கலந்துக்கலாம். ஏன்னா நம்மளே எல்லா வேலையும் செய்யணும்னா நேரம் எடுக்கும். எல்லாருக்கும் அவ்வளவு நேரம் இருக்குமான்னு தெரியாது. ஆளுங்களை போட்டு செஞ்சோம்னா வர நேரத்துக்கு மட்டும் கலந்துக்கிட்டா போதும். நம்ம அந்த அளவுக்கு இருக்கணும்ன்றதும் அவசியம் இல்லை. எல்லாராலையும் கலந்துக்கவும் முடியும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யும் போது ஆளுக்கு ஏதாவது வேலை இருக்கும், பர்சனல் ஒர்க் எல்லாம் இருக்கும் இல்லம்மா. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும் நினைக்கிறேன். இதை கேட்ட கௌசல்யாமா, இதுல என்ன இருக்கு? நம்ம எல்லாரும் அந்த காலத்துல அன்னதானம் பண்ணி கோவில்களை எல்லாம் முன்னேற்றணும்ல, அதே மாதிரி இந்த ஜெனரேஷன் பொண்ணுங்களும் பண்ணணும்ன்றது என்னோட ஆசை. இப்பெல்லாம் கத்துக்கலன்னா எப்படி? நம்மள மாதிரி அவங்களும் உருவாகணும்ல, அது நம்ம தானே வழிகாட்டணும் அவங்களுக்கு. அந்த காலத்துலலாம் ஏன் நம்ம எல்லாரும் போனதில்லை இந்த மாதிரி அன்னதானத்துக்கு? நம்மளே சேர்ந்து எடுத்து கட்டிக்கிட்டு செஞ்சதில்லை? அதெல்லாம் எவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம பாட்டுக்கு இருப்போம், அழகாக எல்லார்கிட்டேயும் காசை கலெக்ட் பண்ணுவோம், அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம், அப்புறம் கோயிலில் பூஜை பண்ணுவோம், அன்னதானம் பண்ணுவோம், எல்லாரும் உட்காந்து நிம்மதியாக சாப்பிடுவோம். இந்த காலத்து பொண்ணுங்களும் இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டாதான் அடுத்தடுத்துட்டு என்ன பண்ணணுன்றத அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அன்னதானம் எவ்வளோ சிறந்ததுன்றது நம்ம முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம அதை இவங்களுக்கு சொல்லி தர வேண்டியத கடமையில் இருக்கோம். கண்டிப்பா அன்னதானம் கார்த்திகை மாசத்துல பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாரும் அன்ன பூஜையில கலந்துக்கணும். அதுவும் பௌர்ணமி, கார்த்திகை மாச பௌர்ணமி எவ்வளவு விசேஷமானதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு சிவன் அப்பாக்கு நல்லபடியா அன்ன அபிஷேகம் நடக்கும். இதெல்லாம் பார்க்கணும்ல, இவங்களும் கத்துக்கிட்டா தானே முன்னேற முடியும். நம்ம தான் இவங்களுக்கு முன்னுதாரணமா எல்லாத்தையும் சொல்லி தரணும் அப்படின்னு கௌசல்யா அம்மா சொன்னோன்னே எல்லாருமே அதுக்கு சரின்னுட்டு சொன்னாங்க. அவங்க சொல்றதுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே. அதுக்கப்புறமா கீர்த்தி சொன்ன மாதிரி எல்லாரும் காசெல்லாம் கொடுத்து நல்லபடியா அன்னதானங்களை செஞ்சு அந்த பூஜையை சிறப்பா பண்ணாங்க.